உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது எப்படி மாப்ள? இத்தனை மாசமா நம்ம கூட இருந்துட்டு என்ன நேருக்கு நேர் பார்த்தோம் என்ன யாருன்னு தெரியாம இருக்குமா? சும்மா இருங்க. உங்களையாச்சும் கொஞ்சம் மாசமா தான் தெரியும் அவனுக்கு. என்னையில எத்தனை வருஷமா தெரியும் அவனுக்கு. என்னைய பார்த்துட்டு நீங்க அழகர் மாதிரி இருக்கீங்கன்றான். நான் சும்மா கிண்டலுக்கு என் பேர் அழகர் கிடையாது, எட்டுப்பட்டி ராசா அப்படின்ற அத உண்மை நம்பிட்டு இருக்கிறான் அவன். அந்த டாக்டர் சொன்னப்போ கூட நான் நம்பல. அவனை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆபரேஷன் ஏதோ ஒரு இளவு பண்ணி தொலைஞ்சால அது எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு தெரியும். உலகத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாப்ள. தெரியலையே, எனக்கே புதுசா இருக்குதே. என்னதான் ஒருத்தனுக்கு கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் போக கூடாது. எல்லாத்தையும் பத்தி யோசிச்சவன் தமிழை பத்தி யோசிக்கவே இல்லையே. அவன் மறந்துட்டான்னு தெரிஞ்சப்போ கூட மனசு கிடந்து அடிச்சுக்கல. ஆனா நம்ம அதையும் இப்படின்னு நினைக்கும் போது மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்க அம்மா தான் எல்லாமே. ஆனா அவன் பாரதியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா அதையும் தாண்டி அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தான் எனக்கு புரியல. இது பாரு, அவர்தான் மறந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல. இன்னும் 2 பேரும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல அவர் US கிளம்பி போறாராம். அதுக்குள்ள அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு பிளான் பண்ணுங்க. அவர் என்ன மனநிலைமையில இருக்காருன்னு வேற தெரியல. டாக்டர் வேற அவர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்கன்னு வேற சொல்றாரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. என்ன பண்ணணும்ல எனக்கு தெரியாது சரி. ஆனா சத்தியமா ஏதோ ஒண்ணு பண்ணணும். விதி ஆதியும் பாரதியும் பிரிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கு. அதனாலதான் ஆதி தங்கிட்டு இருக்கிற வீட்டுல இந்த வேலை பாக்குற பத்மாமா வீட்டுல பாரதியை தங்க வச்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியலடி. பேசாம அந்த டாக்டரை வச்சு ஆதி கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். மறுபடியும் டாக்டரா? இல்லடா, ஆதிய பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தானே நம்பிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ப வச்சுட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் பாரதி தான் அவரோட பொண்டாட்டின்னு நம்ப வைக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமா மாப்ள, ஆண்டாள் சொல்ற மாதிரி செஞ்சா ஆதிக்கு கல்யாணம் ஆனது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா ஆதி அவன் வாழ்க்கையில இருந்து அழிக்க நினைச்சதே அந்த கல்யாண விஷயத்தை தானே. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொன்னா கூட அவன் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் தானே நினைப்பாங்க. ஆதி பாரதியை மறந்துட்டாலும் பாரதிக்கு தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு காரணமே பாரதின்னு தெரிஞ்சாலும் சரி, பாரதி என்ன முடிவு எடுப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. டே, முன்னாடி அவ தமிழுக்கு மட்டும்தான் அம்மாவா இருந்தா. ஆனா இப்ப அவ வயித்துல இன்னொரு உயிர் வளருது. அவ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணா எல்லாமே முடிஞ்சு போயிடும்டா. இந்த ஆதி ஏன் இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்சான்? அவனை நினைச்சாலே கோவமா தான் வருது. கோவில்ல வச்சு அதுவும் தமிழ் கிட்ட நான் உனக்கு அப்பா இல்ல, என் அப்பான்னு கூப்பிடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். அத கேட்டு அந்த பச்சை பிள்ளை மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு அப்பாவை இழந்தவன் திரும்பவும் இப்படி நடந்தா இதுக்கப்புறம் அவன் எந்த மனநிலைமைக்கு வருவா? கரெக்ட் தான். அவன் அதெல்லாம் யோசிக்க மாட்டானே. முதல்ல ஆதிய திட்டுறத நிறுத்தினி. அவரை US போவிடாம தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பத்தி யோசிக்கலாம். அவரை திட்டுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. முதல்ல அவரை இங்க இருந்து போக விடாம பண்ணணும்டா. அதுக்கப்புறம் நம்ம பாரதி கூட சேர்த்து வைக்க என்ன பண்ணுமோ அதை யோசிக்கலாம். நீ சொல்றதா ஒரே வழி. என்ன வழி? போ, அந்த டாக்டரை பார்க்க போவோம். அந்த டாக்டரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆனா அதே நேரம் ஆதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதை மனசுல வச்சுக்கணும். நம்ம காலையில முதல் வேலையை டாக்டர் போய் பார்ப்போம். சரியா? சொல்லு. வீட்டில தான் இருக்கேன் இப்போ. சரி, ஓகேடி, நான் அப்புறம் பேசுறேன். எங்கடி வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் கோவில் போயிருக்காங்கம்மா. அழகர் அண்ணா தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. வீட்டில தான் நான் இருக்கேன். அப்படியா? சரிண்ணா, நான் போய் பாக்குறேன். அவர் பேர் என்னன்னா? சரி, நான் வாங்கி வைக்கிறேன். அம்மா, ஆண்டாள் ஊருக்காரங்க யாரும் வந்திருக்காங்களா? எதுவும் லெட்டர் கொடுக்கணுமா? உள்ள வாங்கண்ணா. ஆண்டாள் தங்கி இருக்கிற வீடு இதானே? ஆமாங்கண்ணா. நீங்க முத்துக்குமார் தானே? ஆமாமா. ஆண்டாள் வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க 4-5 தடவை போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு. அதான் இங்க ஒரு வேலை இருக்கும்போது நானே எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் நான் அழகர் என்ன சொல்லிருந்தாரு. அப்படியா?
ரம்யா அவருக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. இல்லம்மா வேண்டாம், ஒரு முக்கியமான வேலையை தான் வந்தேன். கூட வந்தவங்களாம் வெளியே வெயிட் பண்றாங்க. நான் இன்னொரு நாள் வரேன். சரிம்மா. வரேன்மா, வரேன். அப்பா, சாமி. ஐ. ஊராடிது, வெயில் அடிக்குது இப்படி. என்னன்னா கோவில்ல சமக்கூட்டமா? ஊர்ல இருக்கிற எல்லா பயலுமே அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறான் நாட்டுக்கு. எத்தனை பேர் தான் இருக்காங்க இந்த ஊர்ல? இந்தாங்க ஆண்டாள், இது முக்கியமான லெட்டரா. போஸ்ட்மேன் 4-5 தடவை வந்துட்டு போயிட்டாராம். படிச்சிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு மோர் எடுத்துட்டு வரேன். கூட டேய் என்கிட்ட தானே கொடுத்துட்டு போனா, யார்கிட்ட இருந்த? டேய் என்னடா ஃப்ரம் ஆதின் போட்டிருக்கு. டேய் டேட் பாரு, அவர் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருப்பாரு போல. இந்த லெட்டர் எழுதி போட்டுட்டு தான் ஆபரேஷன் பண்ணியிருக்கான் அவன். பாடுறே, என்னென்ன எடுத்து பிரிச்சு பாடுறே. மாப்பிள்ள, இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதுவேன்னு யோசிச்சு கூட பார்க்கலடா. ஆனா என்னடா பண்றது, இந்த மாதிரி எழுத வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. முதல்ல ஓன்ட்டையும் ஆண்டாள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஏன்னா நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். ஆனா எனக்கு வேற வழியே தெரியலடா. உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணி தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இனிமே நான் உங்க கூட இருக்க போறதில்ல மாப்பிள்ள. இந்த லெட்டர் உன் கைக்கு வரும்போதே நான் உங்க எல்லாரையும் விட்டு வந்திருப்பேன். நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியலடா. ஆனா இந்த முடிவு ஒரு நாள் சரின்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கும். அதான் எல்லா கர்மமும் முடிஞ்சல. இதுக்கு மேல என்ன மண்ணுக்கு லெட்டர் வேண்டி கிடக்கு? ஒரு குழந்தை கையில, ஒரு குழந்தை வயித்துல, அதை பத்திலாம் ஒரு யோசனையும் கிடையாது. மன்னிப்பு, மன்னிப்பு. சரி விடு, முட்டாள்தனமான முடிவுன்னு தெரிஞ்சும் அந்த முடிவு எடுத்தாருன்னா நாம என்ன பண்ண முடியும்? சரி கத்தாத கத்தாத. டேய், அந்த லெட்டரை எழுதும்போது யோசிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆபரேஷனுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி யோசிச்சிருந்தா கூட எல்லாத்தையும் மாத்திருக்கலாம். நம்மள நம்பி ஒருத்தி இருக்காளே, அவ கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வச்சிட்டு இருக்காளே, அவளை விட்டுட்டு போறோமே. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களா எப்படி இருப்பாங்க, எப்படி சமாளிப்பாங்கன்னு இதெல்லாம் ஒரு செகண்டாவது யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? பெரிய எழுத்தாளர் இவன். அவனை லெட்டர் எழுதி வச்சுட்டு போறான். சரி கத்தாதடா, ரம்யாக்கு கேட்டுற போது. நல்ல வேலை, லெட்டரை உனக்கு அனுப்புனாரு, பாரதிக்கு அனுப்பிச்சிருந்தாரு, முடிஞ்சிருக்கும் கதை. ஆல்ரெடி அவன் நொறுங்கி போயிருக்கா. இதுல ஆதி இவ்வளோ டீட்டெயிலா லெட்டர் எழுதி போட்டா அதை படிச்சு செத்தே போயிடுவா அவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.